மிதுனராசி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மிதுனராசி நேயர்களே, அமர்தாஸ் ஜோதிட நிலையத்தின் சார்பாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பொதுவாக நம்ம ஏற்கனவே இதில் ராசி பலன் சொல்லிகிட்டே இருக்கோம். உங்களுடைய ஆதரவு நல்ல விதமாக இருக்குது. அதனால் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். மீண்டும் உங்கள் ஆதரவுடன் நாங்கள் இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை சொல்லலாம் என்று நினைக்கிறோம். ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை இந்த ஒரு மாதத்தில் வாக்கிய பஞ்சாங்கப்படி கிரக சூழ்நிலைப்படி இந்த ஆகஸ்ட் மாதம் மிதுனராசினியர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த மிதுனராசினியர்களுக்கு எல்லாருக்கும் இப்போ ஒரு பலன் என்ன ஒரு காரிய பலன் என்னென்னா 7/8/2025 முதல் 10/8/2025 வரை மிதுனராசினியர்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த குறிப்பு நீங்கள் எழுதி வச்சிங்க. சந்திராஷ்டமம் தெரிஞ்சவங்க ஞாபகத்தை வச்சுங்க. சந்திராஷ்டமம் தெரியலன்னா இந்த குறிப்பை நீங்கள் எழுதி வச்சிங்க. 7/8/2025 அதே மாதிரி 10/8 7லேருந்து 10 வரைக்கும் மிதுனராசினியர்களுக்கு சந்திராஷ்டமம். இது எல்லா மிதுனராசினியர்களுக்கும் பொருந்தும். ஏன் இந்த சந்திராஷ்டமம் நம்ம பொதுவாக சொல்கிறோம் எல்லாருக்குன்னா, சுப நிகழ்வுகள் தவிர்ப்பது அவசியம். சந்திராஷ்டத்து அன்னைக்கு நம்ம ஒரு காரியத்துக்கு போனோம்னா கண்டிஷனாக 50% 60% நமக்கு அந்த காரிய தடைகள் தான் ஏற்படும். பார்க்க போனால் அன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கும். அதனால் நாம் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சுப காரியம் நம்ம ஆற்றுல நடக்க போகுது, ஒரு வரன் பார்க்க போகிறோம், இல்லை ஒரு இடம் பார்க்க போகிறோம், இல்லை ஒரு பிஸ்னஸை பற்றி பேச போகிறோம், இல்லை புதுசாக ஒரு கடையை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா இந்த சந்திராஷ்டமம் அன்னைக்கு நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த சந்திராஷ்டமம் ஏதாவது தடைகள் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறது. பொதுவாக சந்திராஷ்டமங்கிறது நம்மளுக்கு ராசிநாதன் 8ல் மறைவிடாரு. அதனால தான் சந்திராஷ்டமம்னு பேர். அந்த நாளைக்கு சுப காரியங்கள் அன்றைக்கி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஏன்னா மனோகாரகன், சந்திரங்கிறது மனோகாரகன், அவர் 8ல் மறையிறாரு. அப்போ நம்ம மனநிலை ஒரு மனதாக இருக்காது, குழப்பமாகவே இருக்கும். அதனால தான் அன்றைக்கி சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால் இது எல்லாருக்கும் பொருந்தும். மிதுனராசினியர்களுக்கு எல்லாருக்கும் பொருந்தும். இந்த குறிப்பு எடுத்து வச்சுங்க. அடுத்து மிதுனராசினியர்களுக்கு இந்த மாதம் கிரக சூழ்நிலை தவிர்த்தால் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். மிதுனராசி பொறுத்த வரைக்கும் இப்போ தன்னுடைய ராசியில் குரு சஞ்சாரம் பண்ணுறார். ராசியில் குரு சஞ்சாரம் பண்ணாருன்னா அது ஜென்ம குருன்னு அர்த்தம். அந்த ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி குரு, அதே போல் 10ஆம் இடத்து அதிபதி குரு தன்னுடைய ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே மிதுனராசினியர்களுக்கு பொதுவாக கடந்த 6 மாதமாக வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள்லாம் ஓடிண்டே இருக்கும். கௌரவ பிரச்சனைன்னு சொல்கிறது, குடும்பத்தில் பிரச்சனை, குழந்தைகளால் பிரச்சனை, பணங்காசால் பிரச்சனை, இந்த மாதிரி வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் அவள் மனசுக்குள்ளே ஓடிண்டே இருக்கும். ஆனால் அது வெளியில் சொல்லிக்க மாட்டா, காட்டிக்க மாட்டாங்க. பொதுவாக இந்த மிதுனராசி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவளுடைய சுய குணம் எப்படி இருக்குன்னா, எது நடந்தாலும் அப்படியே சிரிச்சுட்டே நாளை தள்ளிடுவோம் அப்படின்னு நினைப்பா. ஒரு கௌரவ பிரச்சனைலாம் பார்ப்பாவ. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை இவளுக்கு ஜென்ம குருவில் கண்டிஷனாக அவள் குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு ரூபத்தில் பிரச்சனைகள் வரும். அதில் சில பேருக்கு சுக்கிரன் நல்ல இடத்துல இல்லை அப்படின்னா கணவன் மனைவிகளை பிரிவினையே வந்துடும். கரெக்டாக கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதோ ரூபத்தில் சண்டை பிரிஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி நேரம் மிதுனராசினியர்களுக்கு நடந்துகிட்டே இருக்குது. இது பொதுவாக நம்ம சொல்கிறதில்ல, இது நடந்துகிட்டே தான் இருக்கும். சில பேருக்கு ஜாதகம் சாதகமாக இருக்கும்போது அவங்களுக்கு சில கௌரவ பிரச்சனைகள் தான் வரும். அதாவது மனைவி ரூபமாக இல்லை கணவன் ரூபமாக ஒரு கௌரவ பிரச்சனைகள் வரும். சின்ன சின்ன மனஸ்தாபம் சண்டைகள் வரும். அதே மாதிரி குழந்தைகள் ரூபமாக சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பண பிரச்சனைகள் வந்தாலும் வர்ற காசு செலவாகிடுது அப்படின்னு குடும்பத்துக்குள்ள சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே உண்டு. ஆகவே மிதுனராசி அன்பர்கள் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே இப்போ அந்த மாதிரி ஒரு 6 மாத காலமாக ஓடிகிட்டே இருக்குது. இந்த மாதமும் அதே மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகளும் வந்துகிட்டே தான் இருக்கும். மிதுனராசினியர்களுக்கு இப்போ பார்க்க போனால் இந்த மாதத்தில் தன்னுடைய ராசிநாதன் புதன் 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணுறார்.
உங்கள் ராசிநாதன் புதன் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால அது ஒரு பெரிய பலம் உங்களுக்கு. ஏன்னா 2ஆம் இடம் சொல்கிறதுல குடும்பம், தன, வருவாய், படிப்பு, உத்தியோகம் அந்த மாதிரி உங்கள் அதிபதி புதன் 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால குழந்தைகளின் கல்வி, அதாவது மிதுன ராசியில் படிக்கின்ற குழந்தைங்களுக்கு இப்போ கல்வியில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஏற்கனவே இப்போ படித்து முடிச்சிருக்காங்கன்னா ஒரு வேலை வாய்ப்பு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்கன்னா அது சேர ஒரு நல்ல மாதமாக இது அமையும். இல்லையா, இப்போ புதுசாக அப்ளிகேஷன் போடணுன்னா இந்த மாதத்தில் நீங்கள் தைரியமாக போடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. கல்வி சம்பந்தமாக நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு நல்லபடியாக அதை கை கொடுக்கும். பொதுவாக இந்த மிதுன ராசியினர்கள் படிப்பு முடிந்தவர்களும் சரி, இனிமேல் மேற்படிப்பு படிப்பவர்களும் சரி, புதுசாக ஒரு அப்ளிகேஷன் போகணுன்னா இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் வேலை வாய்ப்புக்காக நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் காத்துட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதம் பொறுத்தவரைக்கும் நல்ல முடிவு உங்களுக்கு வர்ற மாதமாக அமையும். அதே போல் மிதுனராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம் சுத்தமாக இருக்குது, 5, 6 சுத்தமாக இருக்குது. பூர்வ புண்ணியம் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதாவது குலதெய்வ அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி போயிடும் லைஃப்பில். அதே மாதிரி 6ஆம் இடம் சுத்தமாக இருக்குது, அதனால் உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே வராது. அதில் கவலைப்பட வேண்டியதில்லை. இன்னும் பொருளாதார ரீதியாக விரயமாயிட்டே இருக்கும், சுப விரயம், அதை தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த சந்திராஷ்டமத்தை பார்த்துக்கணும். மிச்சம் உங்களுக்கு ஒரு சாதகமான மாதமாக தான் இது இருக்குது. ஆகவே மிதுனராசி பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 100க்கு 80% நல்ல மாதமாக தான் இருக்கின்றது. இருந்தாலும் நீங்கள் ஒரு காரியத்துக்கு போக வேண்டுமென்றால் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்துவிட்டு போவது மிகவும் நல்லது. அதே போல் பக்கத்தில் முருகன் கோவில், அதாவது உங்களுக்கு ஜென்ம குருவாக இருக்குல்ல, ஆகவே முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் உங்கள் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடலாம். மீண்டும் மிதுனராசி நேயர்கள் ஜென்ம குரு மாறுற வரைக்கும் இந்த மாதிரி சில குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். அது மாற்ற முடியாது. இது எல்லாருக்கும் உண்டு. 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லாருக்கும் ஜென்மத்தில் குரு வரும். அதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. ஆகவே இந்த குரு மாறுற வரைக்கும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதேபோல் ஜாதகத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் எங்கள் கீழ்கண்ட நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். புதுசாக ஜாதகம் பார்க்கணும், இல்லை ஜாதகம் எழுதணும், இல்லை நம்ம பையனுக்கு பொண்ணுக்கும் வரணும் அமைச்சு கொடுக்கணும், பொருத்தம் பார்க்கணுன்னா இந்த நம்பர் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் ஜாதகத்தை அனுப்பலாம். நாங்கள் உங்களுக்கு பலன் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஜாதகத்தில் எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஆதரவு ஏற்கனவே நீங்கள் நல்ல விதமாக எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க. அதே மாதிரி மீண்டும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கிறோம். அதுவரை உங்களிடத்திலிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும்.